வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வார இயக்குனர் முரளி கார்கி பேசுறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க விவாத நிகழ்ச்சியுடைய தலைப்பு, அந்த தலைப்பை ஒட்டி ஒரு அறிமுகத்தை கொடுத்தலாம்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 2-3 பேர் கேட்டாங்க, தலைப்பு இப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒன்னும் புரியல, இல்ல ரொம்ப கடினமான தலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல அதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அரசு நிறுவனங்கள் அப்படின்னாவே நீங்க பெருசா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காதீங்க. இங்க இருக்கிற ரேஷன் கடை அரசு நிறுவனம் தான். இங்க இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு அரசு நிறுவனம் தான். அதனால இந்த இதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்ம அரசு நிறுவனங்கள் தான் நமக்கு பெரும்பான்மையா எல்லாமே இருக்கு. அரசு வங்கிகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம இப்ப தனியார்ட்ட கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் நிலைமை? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மொபைலோட இந்த இது இருக்கு, சிம்ல நெட்வொர்க்ல பிஎஸ்என்எல் நெட்வொர்க் இருக்கு, மத்த நெட்வொர்க் எல்லாமே இருக்கு. அப்போ அதுக்கு என்ன சாதக பாதகங்கள், என்ன பிரச்சனைகள், அதை உங்களுடைய பதில சொன்னீங்கன்னா அது இன்னும் சரியா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ரேஷன் கடையை தனியார் கொடுத்தோம்னா அது நிலைமை எப்படி இருக்கும்? இன்னும் சிறப்பா செய்வாங்களா, இல்ல இன்னும் மோசமா போகுமா? அதே மாதிரியே பள்ளிகளை எல்லாம் கொடுக்கும்போது அது நிலைமை எப்படி இருக்கும்? ரயில்வே இருக்கு, இந்த ஆசிய கண்டமா உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது அதிக பணியாளர்கள் வைத்துள்ள நிறுவனம் இந்தியன் ரயில்வே. அதையும் தனியார் கொடுக்க போறாங்க, கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 40%, 49% கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள், கட்டமைப்புகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சி பெல் கம்பெனி, அது அந்த மாதிரி அதாவது நமக்கு அந்த வழியாகவும் நமக்கு தாக்க இருக்கும். இந்த மாதிரி அடிப்படையில நம்ம பயன்படுத்துற சின்ன சின்ன நம்ம அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ற விஷயங்களையும் தனியார் கொண்டு வராங்க. அதனால நீங்க ரெண்டையுமே கணக்கில் எடுத்துக்கங்க. பெரிய கம்பெனி வந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்ல நம்ம அடிப்படை தேவையே பறி வரும்போது அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்ல ஏதாவது மாற்றம் வருமா, நமக்கு மலர்ச்சி ஆகுமா, அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம இந்த மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், நம்ம இந்த இடத்துல அரசு மட்டும்தான் நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம், எந்த ஒரு கட்சியை நம்ம கேள்விக்குள்ளாக்கல. அதனால இதுக்கு எந்த ஒரு கட்சி பேரையோ இல்ல கட்சி சார்ந்தோ எதுவும் சொல்லாம உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எந்த ஒரு கட்சி பேரையும் நம்ம சொல்ல வேண்டாம். அது நல்லா இருக்காது நமக்கு. அது வேண்டாம், விடுங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புறது. ஒரு தெளிவுக்காகத்தான் இதை சொன்னேன். நன்றி நண்பர்கள். அனைவருக்கும் வணக்கம். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை செய்யும் கார்ப்பரேட் மக்களுக்காக எனது ஒரு சிறிய கவிதை. உறவுகளை உள்ளத்தின் ஓரத்தில் ஒளித்தேன், பாசத்தை வார்த்தைகளில் புதித்து வைத்தேன், நாட்காட்டியில் பண்டிகை தேதிகள் அனைத்தையும் அழித்தேன், படப்போகும் சந்தோஷங்களை பட்டியலிட்டுக் கொண்டேன், எதிர்காலம் குறித்த பயந்தாங்கொள்ளி ஆனேன், சொந்த வீட்டுக்கும் விருந்தாளியானேன், புகைப்படம் பார்த்து பேச கற்றுக்கொண்டேன், ஆசைகளும் கற்பனைகளும் டிராஷை எம்டி செய்த போது காணாமல் போனன, கண்ணியை விட என் கண்களுக்கு கணினியே பழகி போனது, புரோகிராமிங் லாங்குவேஜ்கள் என் தாய்மொழி மறக்க வைத்தன, கூடவே என் கவிதைகளையும் கனவுகளையும் இறக்க வைத்தன, ஷூவுக்குள் புகுந்து கொண்ட ஆமையாக என் பாதங்கள், அடுத்து எப்போ ஊருக்கு என விடுமுறை தேடும் ஊமையாக என் மாதங்கள், கைக்கு வானம் எட்டாது என்பதை உணர்கையில் என் தரையும் சற்று கீழே தள்ளி போனது. இவை அனைத்திற்கும் என்னை பழக்கப்படுத்திக் கொண்ட போது இந்த உலகம் என்னை கார்ப்பரேட் எம்ப்ளாயாக மாற்றிவிட்டிருந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம தமிழ் மொழியில எல்லாத்துக்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்ற பல கருத்துக்களை அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப பொருத்தமான திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா எல்லா நாட்டில் உள்ளவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க நம்ம திருவள்ளுவர். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் இந்த இடத்துக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். அது என்னன்னா, அந்த திருக்குறள் தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த குறளுடைய விளக்கம் என்னன்னா, மெதுவாகச் செய்ய வேண்டிய செயல்களை பொறுமையாகவும் விரைவாகச் செய்ய வேண்டிய பணிகளை வேகமாகவும் செய்வதே வெற்றிக்கான வழி. அதாவது நம்ம எந்த காரியமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதத்தான் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. நம்ம திட்டமிடல் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தா கண்டிப்பாக அந்த செயல் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிலத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரியான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படிங்கிற அர்த்தம் அந்த பழமொழிக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அப்படி நிர்வாக மேலாண்மை, திட்டமிடல், டைம் மேனேஜ்மெண்ட், கமர்ஷியல் மேனேஜ்மெண்ட், இப்படி வணிக மேலாண்மை, வங்கியியல் மேலாண்மை, இப்படி இன்றைக்கு நிறைய படிப்புகள், நிறைய கோர்ஸ், நிறைய இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸில் உள்ள மாடர்ன் கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது பிளானிங் அப்படிங்கறது தான் இருக்குது. இதைத்தான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் சொல்லியிருக்காரு. திட்டமிடல் சரியாக இருக்க வேண்டும், தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும், எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை முன்னாடி செய்யணும், அது பொறுமையா செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் பொறுமையா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்டரி பிரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற யோசனை பண்ணி பண்ணணும்னாவே வெற்றியினுடைய கனியை பறித்ததற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் நீட்டா நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஒன்ஸ் அகைன் அந்த திருக்குறள் என்னென்ன அப்படின்னா, தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதனுடைய பொருள், மெதுவாக செய்ய வேண்டிய செயல்களை பொறுமையாகவும் விரைவாக செய்து முடிக்க வேண்டிய பணிகளை வேகமாகவும் செய்வதே வெற்றிக்கான வழி, இதுவே சிறந்த திட்டமிடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேர் நடராஜன். நான் வெள்ளிங்கிரி மலை பற்றி உங்களுக்கு பேச இருக்கிறேன். வெள்ளிங்கிரி அப்படிங்கிறது கைலாய மலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. தென் கைலாயம் வெள்ளிங்கிரி கேள்விப்பட்டதில்லை யாரும். தென் கைலாயம் வெள்ளிங்கிரி நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் போக முடியாது யாருனாலையும். ஏன்னா அதுக்கு போறதுக்காக ஒரு குடிப்பணி வேணும். குடிப்பணி இருந்தால் தான் போக முடியும். எல்லா நாளையும் நினைச்சோடையும் போக முடியாது, நினைச்ச நேரம் ஏறவும் முடியாது. அது சீசன் டைம்ல தான் போக முடியும். அதுக்குன்னு பர்டிகுலர் சீசன் இருக்கு. மார்ச் டு மே வரைக்கும் ஒரு 3 மாசம் டைம்ல தான் போக முடியும். நைட் டிராவலிங் போனாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நைட்ல மலை ஏறுறது. ஏன்னா பகல்ல வெயில் அதிகமா இருக்கும், அதனால மலைப்பா இருக்கும். அதனால மேக்சிமம் மலை ஏறுறது நைட்ல வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மலை பாத்தீங்கன்னா கைலாயம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தென் கைலாயம் இருக்கும். அதை ஏறி அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் அதுல தெரியும். அதே மாதிரி எல்லாரும் ஏற முடியாது. மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் தான் அதிகம் போவாங்க. பெண்கள் பார்த்தா ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் ஏறுவாங்க. அதே போல ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிற மெச்சூரிட்டியான பெண்கள் மட்டும்தான் ஏற முடியும். அது ரொம்ப ரேர் அவங்க ஏறுறது. ஏன்னா அவங்க உடல்நிலை ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏற முடியும். ஜென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிபி அதிகமா இருக்கிறவங்க, பாடி வெயிட் அதிகமா இருக்கிறவங்க ஏற சிரமப்படுவாங்க. அவங்க அது மாதிரி தகுந்த மருத்துவர் ஆலோசனை கேட்டுட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்ல இருக்கிறேன். என் கூடவே கனெக்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையை எப்படி ஏறி எப்படி இறங்கிறதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தி காமிக்க முடியும். உங்களால உங்க கண்ணு முன்னால உண்டாது அந்த மலையை நிறுத்த முடியும். நீங்க தொடர்ந்து கேட்டு ஆதரவு கொடுங்க. நான் தொடர்ச்சியா இது வரைக்கும் 29 வருஷம் மலை ஏறி இருக்கேன். எப்பவுமே எந்த வருஷம் நின்னதில்லை. இந்த வருஷம் போனா 30வது வருஷம் போக போறோம். கண்டிப்பா உங்களே யாரு கூட வந்தாலும் அவங்களே அழைச்சிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறோம். நன்றிங்க ஐயா, நன்றி. உங்களை பத்தி உங்களுடைய அனுபவங்களை இன்னும் எங்களுக்கு பகிர்ந்தணும்னு கேட்டுக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு தொடர் நிகழ்ச்சியா பண்ணி தரோம் சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றி. சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு கிங்கஸ் மணியனுடைய வணக்கம். இன்று நாள் முழுவதுமே என்னுடைய பணி சுமையின் காரணமாக இன்று நாள் முழுவதும் என்னால் எதுவுமே இந்த பேச்சுக்களில் கலந்துக்க முடியல. இருந்தாலும் இப்போ தான் ஒரு ரவுண்டு எல்லாத்தையுமே கேட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள கருத்து பேசியிருக்கிறாங்க.
உண்மையிலேயே வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரெண்டு விதமான மகிழ்ச்சி. ஒன்று பார்த்தீங்கன்னா, பட்டையாக வந்து வெளியிலலாம் வந்து நல்லா பரவலாக இன்றைக்கி வந்து எல்லா பகுதியிலும் நல்லா மழை பெஞ்சிருக்குது. அது ஒரு நல்ல மகிழ்ச்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்எம் நம்ம சிவகிரி ரேடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரே இன்றைக்கி வந்து பேச்சு மழையாக இருந்திருக்குது. ஒரே பூவானமா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தூவானமா அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரே அடமழை தான் இன்றைக்கி. எல்லாம் சொட்டர் போட்டுக்காத குறைய அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து பேச்சு ஒரு ரவுண்டு கேட்டேன். என்னடா இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களேன்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வேல் தியேட்டர் முருகேஷ் அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்காரு. அவர் சினிமா சம்பந்தமாக வந்து அவர்கிட்ட நிறைய பேர் வந்து கேள்வியை தொடுத்து பதில் வாங்கியிருக்கிறாங்க. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பாக பதிவு செஞ்சுருந்தார். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய பையன் வந்து கௌரிஸ் கூட வந்து டிராயிங் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றதா பார்த்தேன். சர்டிஃபிகேட்லாம் வந்து அதில் வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் மென்மேலும் வளர வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடிமின்னல் இந்துமதி மாதிரி வந்து மதன் வந்து இடையில அப்பப்போ வந்து தன்னுடைய தலையை நீட்டி 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 வந்து கருத்துக்களை வந்து அப்பப்போ சொல்லிட்டு இருந்தார். கடமுடா கடமுடா கடமுடாங்கிற மாதிரி வந்து ஒரு விதமான கருத்துக்கள் வந்து அப்பப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாமே தூங்கிடாதீங்க, எல்லாம் வாங்க கூட வாங்க கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருந்தார். மேலேயே அதாவது யாரையுமே வந்து அசால்ட்டாக இருக்க விடலை. ஒவ்வொருத்தர் பேசி முடிக்க 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 இடையில வந்து அப்பப்போ வந்து பேசியிருக்காரு. இடையில வந்து சிவகிரி மீது நாட்டம் வைத்து நம்ம ஊரில் மழையா, ஈரோட்டில் கூட நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகிரி நினச்சிக்கிட்டு உண்மையிலே வந்து மதனுடைய பணி இன்று வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. அதையும் கேட்ட ஒரு ரவுண்டு கேட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னொரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சுரேஷ் வந்து இன்றைக்கி நிறைய முறை வந்து தலை காமிச்சிருக்காரு. மேலே வந்து தலை காமிச்சிருக்காரு மீன்ஸ் வந்து நிறைய பேசியிருக்கார். அவர் சினிமா துறை சம்மந்தமாக வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டு அதில் வந்து இறுதியாக வந்து படங்கள் நடிகர்களை வந்து முன்வைத்து வந்து நம்ம படத்தை பார்க்க போனோம்னா கண்டிப்பாக வந்து படத்தை வந்து வெற்றி அடைய முடியாது. படத்துக்கு வந்து கதை தான் முக்கியம், கதையை மட்டுமே நம்ம வந்து எதிர்பார்த்து போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதில் பேச்சுக்கள் இன்றைக்கி வந்து நிறைய வந்து அது சம்மந்தமாக வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ வந்து எல்லா விதமான கருத்துக்களும் இன்றைக்கி வந்து தித்திப்பாக இருந்தது. பரவாயில்ல. அப்புறம் நம்மகொண்டபாளையம் வாழைத்தோட்டம் முருகேஷ் அவருடைய பேச்சுக்களும் கூட இன்று வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட நான் வந்து இனிமேல் ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருந்தார். இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். முடிந்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து வாய் வழியாக செவி வழியாக கேட்பதற்கும் வாய் வழியாக பேசுவதற்குமே இந்த ரேடியோ என்பதை உணர்ந்து மற்றபடி வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு இருக்குது. இதில் வந்து கொண்டு வந்து மீண்டும் வந்து பக்கமாக நம்ம வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து வேண்டாமே அப்படிங்கிற என்னுடைய கருத்தை இதில் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். மற்றும் வந்து இதை விட முத்தாய்ப்பாக வந்து இப்போ தான் வந்து இறுதியாக வந்து மதனுடைய நம்ம இந்த வார இயக்குனர் முரளி கார்க்கியினுடைய இறுதி விவாதத்தை வந்து தற்சமயம் வந்து முழுமையாக கேட்டுட்டு தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். அவருடைய இறுதி வாதம் அப்படின்னு சொல்கிறத விட இறுதி தீர்ப்பு, அதற்காக அவர் எடுத்துக்கிட்ட நிமிடங்கள் கிட்டத்தட்ட வந்து 7 நிமிடங்களுக்கு மேலே பேசியிருக்காரு. அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து சமுதாயத்துக்காக உணர்ந்து அவர் பேசியிருக்காரு. கருத்துக்கள் எந்த அளவுக்கு வந்து திரட்டி இருந்தார் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேச்சிலிருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப யதார்த்தமாக வந்து வயது சிறிதாக இருந்தாலும் கூட கீர்த்தி பெரிதாக இருந்திருக்குது. அந்த வகையில் வந்து முரளி கார்க்கியினுடைய இறுதி விவாதம் மிகச்சிறப்பாக, இறுதி விவாதம் அப்படிங்கிறத விட இறுதியாக அவர் வழங்கிய தீர்ப்பு மிக அற்புதமாக இருந்துச்சு. அதாவது அரசுடைமையாக்கப்பட்ட எல்லாமே வந்து செழிப்பாக வந்து போகும்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நமக்கு வந்து நடைமுறையில் வந்து எல்லாமே எது தேவையோ, மக்களுக்கு அத்தியாவசிய தேவை எதுவோ அந்த துறைகளையெல்லாம் அரசு கட்டாயம் வந்து வைத்துக்கொண்டு மீதம் இருக்கிறதுல வந்து நட்டத்தில் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க மூலம் வேலையை வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து கையை சுடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரில வந்து தன்னுடைய தீர்ப்பில் வந்து இறுதியாக வந்து ஒரு குறிப்பிட்டிருந்தார். மேலே வந்து அது அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்து முரளி கார்க்கி வந்து கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். முரளி கார்க்கியினுடைய தீர்ப்புக்கு வந்து என்னுடைய சொல்லிவிட்டு, மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து இதன் மூலம் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.
சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு இன்று அதிகாலை முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11:20 கேட்ட மணியன் நான் பேசியிருந்தாங்க. நல்ல கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்தது. அதில் மதன் அண்ணா நல்லா நிறைய ஒருத்தரே கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொல்ல வச்சாங்க. பரவாயில்ல அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலையுமே நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் கல் மாதிரி தான். அதை யாராவது ஒருத்தரோட உதவியோட ஒரு கல்லை செதுக்குத்தான் ஒளி மூலமா செதுக்குத்தான் ஒரு அழகான சிற்பம் கிடைக்குங்க. அந்த மாதிரி யாராவது ஒவ்வொருத்தரோட மனநிலை இருக்கிறத இன்னொருத்தர் மூலமா அவங்ககிட்ட இருந்து கேள்விகளை கேட்கத்தான் அவங்க மனசுல இருக்கிற ஆழமான பதில்கள், நல்ல பதில்கள் எல்லாம் வெளிவரும். அதுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒளியா செயல்பட்டது மதன் நண்பர் தான். அவருக்கு முருகன் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. என்ன தம்பிக்கெல்லாம் வாழ்த்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் காலையில ஒரு 8 மணிக்கு மேல உங்களோட உரையாடுறதுக்கு தயாரா இருக்குதுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வார இயக்குனர் முரளிகார்கி பேசுறேன். ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. அடுத்த முறை இந்த தவறு நகலாம பாத்துக்கிறேன். இப்போ நேரம் ஏற்றுக்கிறேன். நேற்றைய விவாதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதோட தலைப்பு அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது சரியா தவறா, சரி என்றால் ஏன், தவறென்றால் ஏன் அப்படின்னு நம்ம புதுசா விவாத நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இது ஏன் விவாதமா கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிவகிரி ரேடியோன்றத சிவகிரி கல்வி அறக்கட்டளையா மாத்திருக்கோம். சிவகிரி ரேடியோ கல்வி அறக்கட்டளையா மாத்திருக்கோம். இப்ப இது நம்ம சமுதாயத்துக்கான விஷயங்களை சொல்லக்கூடியதா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு படி மேல போய், பொழுதுபோக்குல இருந்து ஒரு படி மேல போய் சமூக நோக்கத்திற்கான ஒரு முதல் படியா அதை வச்சிருக்கோம். இப்போ அந்த நோக்கத்தை ஒட்டி அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இது நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையா இருக்கிறதுனால, ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுல ஃபர்ஸ்ட் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நடுவருங்கிற முறையில, ஒரு இந்த விவாதத்தை ஏற்படுத்துவதுன்ற முறையில. இப்போ நம்ம அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது சரியா தவறானா, அரசுங்கிறது ஃபர்ஸ்ட் ஏன் ஏற்படுத்தப்பட்டுச்சு? மக்களுக்காக, மக்களை செழுமைப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அரசுனால நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்டா மட்டும்தான் சேவை நோக்கத்தோட எல்லாமே கிடைக்கும், எல்லாமே வழங்க முடியும். லாப நோக்கம் இல்லாம சேவை நோக்கம் மட்டுமே முதன்மைப்படுத்தி இருக்க முடியும் அப்படின்றதுக்காக அரசு நிறுவனங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டுச்சு. இப்போ அதையே நம்ம தனியார் கொடுக்கணும். தனியார் அப்படின்னாவே ₹1 போட்டு 100 போட்டு நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றத பாக்குறவங்க மட்டும்தான் தனியார். யாராவது இருந்தாலுமே, நீங்க இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, லாப நோக்கத்துக்காக மட்டும்தான் செயல்படுவாங்க. சேவை அப்படின்றத அவங்க எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனியாருக்கு ஏன் கொடுக்கணும்? எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலுமே. இப்போ அந்த கருத்து நேற்று அந்த பதிவுகளுக்கு இருந்து தெரிஞ்சிருக்கும். அதுல கருத்துக்கள் என்னன்னா, பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, தனியாருடைய இந்த இப்பவே நம்ம தனியார் மயம் பண்ணிதான் இருக்கு. அதுக்கான சட்டமே 1990லயே அறிவிச்சிட்டாங்க. இப்போ தனியார் மயத்துடைய இந்த தாக்கத்திலே எங்களால தாங்க முடியல. இன்னும் முழுக்க தனியார் மயம் பண்ணிட்டாங்கன்னா அதோடைய கோர தாண்டவத்தை எங்களால கண்டிப்பா தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அதோடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இருந்துச்சு. ஆனா அதோடைய எதிர்க்கிறத பாத்தீங்கன்னாலும் அரசுடைய கட்டமைப்பு எல்லாம் சரியில்லை. எங்க போனாலும் ஊழல், லஞ்சம், அப்புறம் இதா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சரியா பராமரிக்கிறது இல்ல. சுற்றுலாத்துறைக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா, பொள்ளாச்சி அந்த டேமுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா அது ஒரு சுற்றுலா தலமான ஏரியா மாதிரி இல்ல. பவானி சாகர் டேம் எல்லாம் போய் பார்த்தோம்னா எல்லாமே காஞ்சிதான் இருக்கு. ஒரு பராமரிப்பு எல்லாம் சரியாவே இல்லை. அப்ப அரசு இவ்வளவு மிஸ்டேக் பண்ணுது, இதெல்லாம் சரியா பராமரிக்கிறது இல்ல. அதே தனியார் இருக்கிற இந்த தீம் பார்க்ல போனோம்னா சூப்பரா இருக்கு, அதனால தனியார் அந்த மாதிரி சரியா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டுமே மக்களுக்கு தேவையான விஷயமே தான். அதுல இப்ப நம்ம அடிப்படை தேவைகள்ல பார்த்தோம்னா,
மற்ற விஷயங்களை கூட தனியாருக்கு விட்டுறலாம். இந்த மாதிரி சுற்றுலாத்துறை அந்த மாதிரி இருந்தா கூட தனியார் அதை பராமரிக்கிறது நீட்டா பராமரிக்கணும், இங்க பராமரிக்கட்டும். ஆனா ஒரு நிமிஷம். ஆனா அடிப்படை தேவைகளான இந்த ரேஷன் கடை, குடிநீர் குறிப்பா, அப்புறம் நம்மளுடைய போக்குவரத்து வசதி, இதெல்லாமே வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தனியார் மயப்படுத்தினா அதோடைய விளைவுகள் வந்து ரொம்பவுமே மோசமா தான் இருக்கு. ஆனா ஒரு நாட்டை தனியாரே இல்லாம அரசு மட்டுமே நிர்வகிக்க முடியுமா, நிர்வகிச்சு வழி நடத்த முடியுமா அப்படின்ற இங்க கேள்வி எழுது. இப்போ இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டுக்கு நிர்வகிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பொருட்செலவு வேணும், அந்த அளவுக்கு அரசுக்கு வருவாய் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? அப்ப தனியாருக்கு அனுமதி கொடுத்துதான் ஆகணும். இதுல இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள்ல இந்த நட்டத்துல இயங்குற கம்பெனிகளை கொஞ்சம் சீர்படுத்துறதுக்காக, நட்டங்களை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி, அப்புறம் சுற்றுலாத்துறைகளும் அதுல ஓரளவுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க டாமினேட் பண்ணாம, இப்போ அதிகபட்சம் அந்த 49% கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 49% அதுக்குள்ள முடிச்சுக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்க டாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அரசு நிறுவனங்கள் மட்டுமே செயல்படுத்த முடியுமா அப்படின்னா இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு அது ரொம்ப கஷ்டம்தான், அது செயல்படுத்த முடியாது. தனியார் மட்டுமே முழுக்க செயல்படுத்தலாமா அப்படின்னா அது வந்து அதோடைய விளைவுகள் ரொம்ப வேற மாதிரி போயிடும். அதனால கண்டிப்பா தனியார்கள் வேணும். ஆனா அவங்களுக்கான கட்டுப்பாடு சட்ட திட்டங்கள்ல சரியா இருக்கணும். நம்ம டோல்கேட் மாதிரி இப்போ டேட் எக்ஸ்பிரி ஆகியும் இன்னுமே வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்த்துட்டு சரியான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்னும் அதைய தனியார்களை சரியா அரசு வந்து கவனிச்சாங்கன்னா இந்த நிர்வாகம் சரியா செயல்படும். அதனால அரசு நிறுவனங்கள் இருக்கணும் அடிப்படை தேவைகள்ல, தனியார் நிறுவனங்கள் குறைந்த அளவுல சரியான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருக்கணும். அப்ப மட்டும்தான் நாடு வந்து வளர்ச்சி பாதையில போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்புறம் குறிப்பா நம்ம ஒவ்வொரு முறையும் யார் சிறந்த பேசுனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்போம், நீங்க சிறந்த பேர்களை அறிவிப்போம். ஆனா நாம இப்போ சமுதாய பணி மாதிரியான இந்த விவாதத்துல கலந்துகிட்டதுக்காக நாம யாருக்கும் சிறப்பு பேச்சாளர்னு சொல்லி எல்லாருமே சிறப்பு பேச்சாளர் தான். ஏன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஒட்டி ஒரு கருத்து சொன்னதே வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அதனால கலந்துகிட்ட எல்லாருமே சிறப்பு பேச்சாளர் தான். அதனால தனிப்பட்ட முறையில் யாரையும் கௌரிக்கல, எல்லாருமே சிறப்பா பதில் சொன்னாங்க அவங்களுடைய கருத்தை. ஏன்னா எல்லாருமே உணர்ந்து பேசுற விஷயமா இருக்கிறதுனால இந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துட்டு அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். ஜவஹர் எல்லாத்துக்கும் கேட்ட நேரமா முதல்ல எல்லா பக்கமும் மழை பெய்யுது, நல்லா மிக மிக சந்தோஷம். இன்னைக்கு நீ மழையை பார்த்துட்ட, வாழ்த்துக்கள். ஐயா முருகேசனா, நீங்க வந்து அந்த மைக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் அதுக்கப்புறம் பேசுங்க. அப்புறம் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் விடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டும் கட் ஆகுது, லாஸ்டும் கட் ஆகுது. பேச்சு முழுசா வரட்டும். அப்போ ஒரு செகண்ட் வந்து முன்னாடி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதுக்கு பேசுனதுக்கு பின்னாடி ஒரு செகண்ட் விடுங்க. அப்போ அந்த பேச்சு வந்து கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கையெடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். அதுதான் உங்களுக்கு பேச்சு தெளிவா வரும். இப்போ வந்து ஈரோட்டில் மழை பேஞ்சு நின்றுச்சுங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேஞ்சு நின்றுச்சு. இப்ப மீண்டும் வந்து இடி மின்னலோட இருக்குங்க. இப்போ மீண்டும் மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
இப்போ வந்து நல்லா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாம் இப்போ நம்ம பகுதியில், நான் இருக்கிற பகுதியில் வயல் சார்ந்த இடம். அதனால வந்து இப்போ நல்லா குளிர்ச்சிட்டு இருக்குதுங்க. மின்னல் நல்லா அடிச்சிட்டு இருக்குது. மிக்க சந்தோஷம். உங்க பகுதி, நம்ம பகுதியிலாம் மழை பெய்யறத நினைச்சா சந்தோஷமா இருக்குது. நீங்களும் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குங்க. உங்க பகுதியில் மழை பெய்யுதா அப்படிங்கிறத. நன்றிங்க, வணக்கம். மரணா வணக்கம், நான் ஜவஹர் பேசுகிறேன். உங்ககிட்ட சொன்ன நேரமோ குறைய சொன்ன நேரமோ என்னமோ இங்கே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ரேடியோ நண்பர்களுக்கு வணக்கம். முருகேஷ் அவர் கேட்டுக்கொண்டதுக்குனாங்க என்னை நான் மறுபடியும் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் சுரேஷ். நான் வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே சிவகிரி தான். எங்கள் தாத்தா வந்து விஏ சென்னியப்பா, அப்பா வந்து என்எஸ்பி பூபால சுப்பிரமணியம், அம்மா பூங்கோதை. அம்மா வந்து ஊஞ்சலூரில் வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருக்கிறாங்க, அங்கேயே கோட்டஸில் இருக்கிறாங்க. அப்பா வந்து சிறு வயசே தவறிட்டார். நான் பொண்ணு கட்டினது சிவகிரி தான். நான் வந்து டிப்ளமோ மெட்டலர்ஜி முடிச்சிருக்கிறேன். ஃபவுண்டரி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கோயம்புத்தூரில் 10 வருஷமாக இருந்தேன். இங்கே சென்னை வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு. ஃபேமிலி வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. பசங்க ஸ்கூல் படிக்குங்காட்டி இடையில கூட்டுற முடியல. அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கூட்டுருவோம். அதனால் இப்போ நான் தனியாக ஃப்ரெண்டு நானும் இங்கே தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறோம். ஃபேமிலி கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்பொழுது சிவகிரி பகுதியில் நமவுண்டம்பாளையம் பகுதியிலும் மழை 15 நிமிடமாக நன்றாக பெய்து உள்ளது. சிவகிரி மற்றும் பகுதிகளில் எப்படி மழை பெய்து கொண்டுள்ளதா தெரிவிக்க. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த வார இயக்குனர் முரளிகார்கி பேசுறேன். மேல ஒரு பேட்டியை பதிவிட்டிருக்கேன், அதை கேட்டு பாருங்க. அவர் வந்து நடராஜ் அவர் வந்து நம்ம சிவகிரி ரேடியோவுக்காக நான் ஒரு தொடர் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக வந்து நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து தென்கையாயம் சொல்லப்படுற வெள்ளிங்கிரி மலைக்கு கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்காரு. அதுல ஒரு மிகச்சிறந்த அனுபவம் கொண்டவரா உள்ளாரு. அவருடைய அனுபவம் வந்து கேட்கறதுக்கே அருமையா இருக்கு. அதனால அவருடைய நிகழ்ச்சி வந்து தினமும் தகவல் நேரத்தில் ஒளிபரப்பப்படும் ஒரு தொடராக. அந்த நிகழ்ச்சியின் பேர் வந்து தென்கைலாயம் ஒரு ஆன்மீக பயணம். அதாவது அவருடைய அனுபவத்தினால அவர் வந்து நமக்கு சொல்லப்படுற தகவல் எல்லாமே நம்ம கண் முன்னாடியே கொண்டு வர்றாரு. அந்த அளவுக்கு அவர் நேற்று பேசினாரு. அவர் புத்தகத்திலும் கூட அந்த மாதிரி நோட் பண்ணி புத்தகமே வந்திருக்கு அவர் அந்த அனுபவங்களை பத்தி. தென்கைலாயம் வெள்ளிங்கிரி மலைன்னு சொல்லி ஒரு புத்தகத்துல அவருடைய அனுபவம்லாம் தொகுத்து வெளிவந்திருக்கு. அந்த பேட்டி கேட்டு பாருங்க. கேட்டுப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி. அப்புறம் மணி, நான் நேற்று நைட்டு உங்களுடைய செய்தி கருத்து கேட்டேன். நன்றிங்க. நன்றி நண்பர்களே. நண்பர்களுக்கு வணக்கம். நான் சரவணன், கோயம்புத்தூர்ல இருந்து. இது இந்த வார சந்தா முருகபூபதி உங்களுக்காக தான். குரல் பதிவு கடந்த 8 நாட்களாக நான் செய்யல. 7-8 நாள் ஆச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை பேசினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் பதிவு பண்றேன். இடையில ஒரு வரவேற்பு விழாவும் ஒரு பாராட்டு விழாவும் நடந்து விட்டது. மதன் அவர்களுக்கு பாராட்டும், மதன் கார்கே, முரளி கார்கே அவர்களுக்கு வரவேற்பும் நடந்திருக்கிறது. இது இரண்டிலும் என்னுடைய கருத்துக்களும் உள்ளது. இப்போது அலுவலகத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் என்னால் சரியாக நேரம் ஒதுக்க முடியவில்லை. இன்று மாலை அல்லது நாளை மறுபதிவு செய்கிறேன். விரிவான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முரளி, தற்சமயம் வந்து நீங்கள் இந்த நடராஜன் என்பவருடைய தென்கைலாயம் ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவருடைய பேட்டி வந்து தொடராக வெளியிடப்பட்டதா விட்டுருந்தீங்க. அதில் அவருடைய பேச்சு நான் வந்து இப்போ தற்சமயம் வந்து கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நானும் கூட 12 ஆண்டுகள் வந்து இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றுள்ளேன். ஏறத்தாழ 90 to 2001.
அந்த ஆண்டுகளில் தொடர்ந்து போயிருக்கிறேன். இடைவெளி விட்டு மீண்டும் வந்து ஒரு முறை தற்சமயம் வந்து 2013 ஒரு முறை போயிட்டு வந்தேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏதோ தடைப்பட்டு போச்சு. இருந்தாலும் கூட வந்து அவருடைய பேட்டியில் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த கைலாய மலைக்கு வந்து ஏறுவதற்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கொடுப்பினை இருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. அவர் சொல்ற மாதிரி இரவு பயணமா ஏறுவது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம்தான். ஆனா வந்து அங்க வந்து இது வந்து ஒரு அடர்ந்த காடு, நம்ம வந்து நல்லா ஏறுறோம், அடர்ந்த காடுங்க. அந்த அடர்ந்த காடுகளில் ஏறும்பொழுது நம்ம வந்து கவனம் சிதறக்கூடாது. ஏன்னா கவனம் சிதறாம கரெக்டாக அந்த படிக்கட்டில் நம்ம வந்து போகணும், அந்த நடைவெளி போய் போகணும். கவனம் சிதறும் பொழுது என்ன உயரம் அதிகம் அப்படிங்கிறனால சறுக்கி கீழே விழுவதற்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியா, அதனால வந்து அந்த பகுதியில் வந்து அடிக்கடி மலைகள் வந்து வரும். மழை வரும் பொழுது நமக்கு வந்து பெரிய ஒரு, ஏன்னா என்னுடைய நண்பர் வந்து அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு. நான் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5வது மலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மழை வந்துருச்சு, என்னால் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, சக்கையே மழை வருது, நல்லா தண்ணி போயிட்டு இருக்குது, பிடிமானம் இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்ககிட்ட வந்து அவர் நண்பர் வந்து எங்ககிட்ட அந்த தன்னுடைய ஞாபகத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது போன்றுதான் வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மலை. அவருடைய நான் வந்து இதை நான் சொல்றதை விட நடராஜன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதம், வந்து தினந்தோறும் இந்த நிகழ்ச்சி வழங்குவதாக சொல்லியிருக்காரு. எனவே அவர் சொல்றதே வந்து இதுக்கு வந்து நல்லதா இருக்கும். அதுக்காக வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து மீண்டும் இதில் வந்து நம்ம வந்து அதிகமாக சொல்ல விரும்பல. மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு யாரு, அதாவது ஃபார்வர்டிங் மெசேஜ் பண்றாங்களா பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த ஃபார்வேர்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து முதன் மொழி காலில் விழுவாத குறைய வந்து சொல்லிடுற, ஐயா தயவு செய்து ஃபார்வேர்டு போடாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. மேலே வந்து கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எப்படி வந்து நம்ம நண்பர்கள் வந்து, அதாவது மேலே நண்பர்களை குறை சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா பேசுறது கூச்சப்படுறாங்க. ஸோ இதை வந்து தவிர்க்கும் பொருட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் தரலான்னு இருக்கிறேன். டிப்ஸ் அப்படின்னு என்ன தெரியுங்களா, இப்போ டிவிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளேடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு போவாங்க. இன்றைய நாளேடு அப்படின்னா வந்து அன்றைய நிகழ்ச்சி வந்து என்ன முக்கியமானதெல்லாம் என்ன அப்படின்னு தொகுத்து வழங்குவாங்க. அதுபோல் வந்து நம்ம ரேடியோ நண்பர்கள் வந்து ஒரு அருமையாக வந்து ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார்வர்டிங் மெசேஜ் தான் நான் பண்ணுவேன், பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக சொல்றது. அதாவது நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, அறிந்து கொள்வோம், என்னங்க ரேடியோ நண்பர்களே, அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நீங்க வந்து என்ன பண்றீங்க, இப்போ ஒரு நடராஜன் அப்படிங்கிறவர் வந்து தென் கைலாயம் ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடரா தொகுத்து வழங்குறது பாருங்க. அதே போன்று நீங்களும் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபார்வேர்டிங் மெசேஜ், அது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மக்களுக்கு போய் சேரும், நீங்க நல்ல எண்ணத்துல தான் கொடுக்குறீங்க, அதை வந்து நம்ம வேண்டாம்னு சொல்றோம். இதையும் கூட வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியாவே நீங்க மாத்திக்கலாம். ஸோ அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நீங்க வந்து தினந்தோறும் இந்த கருத்துக்களை வந்து ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மிக்க பயனுள்ளதா எல்லாத்துக்குமே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளோட பள்ளிக்கூடம் போறாங்க, வராங்க, படிக்கிறாங்க. இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து குழந்தைகள் வந்து அழகா வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் என்னது, மதிப்பெண் சான்றிதழ், அதாவது ப்ராக்ரஸ் கார்டு. அந்த ப்ராக்ரஸ் கார்டு கொண்டு வருவாங்க. அந்த ப்ராக்ரஸ் கார்டில் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க மார்க்கில், அதாவது ரெட்டிங் பெண்ணில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு வாசம் கொடுத்துருப்பாங்க, சிவப்பு அடிக்கோடிட்ட பகுதி உள்ள பாடங்களில் வந்து மாணவர்களுக்கு வந்து மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது சம்மந்தமாக நம்ம வந்து டீச்சர்கிட்ட போய் பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க படிக்கிறது கொஞ்சம் மந்தமா இருக்கானுங்க, நல்லா படிக்கிற பையன் தானுங்க, ஆனா என்னவோ தெரியலைங்க, அவன் வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தட்டி வந்து அந்த டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து பையன்கிட்ட கேட்போம், அப்போ நான் என்னப்பா வேணா படிக்காமல் இருக்கிறேன், நான் படித்த மண்டையிலே ஏற மாட்டேங்குதுப்பா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அந்த குழந்தைங்க நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு டிப்ஸை வந்து நான் வந்து இதுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். டிப்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படின்னா, இப்போ நிகழ்ச்சி வந்து நம்ம 3 விதமாக வச்சுக்கலாம். கேட்கறது, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை 3 விதமாக வச்சுக்கலாம். ஒன்று வந்து விஷுவல், அதாவது நேரடியாவே அந்த நிகழ்ச்சியை ஒரு படமாவே நம்ம வந்து பார்க்கறது. இப்ப திரைப்படம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையுமே ஒரு
செய்தியை அவ்வளவு எளிதாக மறக்கிறது இல்லை. 4 மாதங்களோ 4 வருடங்களோ ஆனாலும் கூட அந்த படத்துல இந்த வந்து பண்ண கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுடைய மனதுல அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே ஒட்டிக்குது. அப்போ படங்களா பார்க்கப்படக்கூடிய அதாவது நிகழ்ச்சிகள் எல்லாமே மனதை விட்டு அகழ்றது இல்லை. இது முதல் வழி. ஸோ அந்த வழியில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதனால வந்து இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பள்ளிகள் வந்து 3 விதம் பிரிச்சிருக்கிறோம். அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் வந்து சிபிஎஸ்இ. அதுக்கு மேலே ஐசிஎஸ்இ எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அரசு பள்ளிகள்லையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லையும் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அரசு பள்ளிகள் வந்து விஷயங்களை மிக தெளிவாக நடத்துவாங்க. ஆசிரியர்கள் என்ன குறை சொல்ல முடியாது, நல்லாவே சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம மாணவர்கள் போகும்போது வந்துட்டேன் ஐயா பிளேடு, வந்துட்டு ஐயா கத்தி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒருத்தர் அறிவுரை சொன்னால் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அதனால மாணவர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு அழகாக ஒரு புனைப்பெயரை கொடுத்து சூப்பராக வந்து மாணவர்களை வந்து அவங்களையெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சொல்றதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அவங்க வந்து கேட்குற மனநிலை இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து கேட்கறதுக்கு அவங்க தகுதி அடையணும். அப்படின்னா முதல்ல வந்து நம்ம சொல்கிற மாதிரி விசிவலாக ஒரு விஷயத்தை வந்து முதல்ல பார்க்கணும். பார்த்தா மனதில் பதியும். இது ஒன்று. ரெண்டாவது கேட்கணும். அதை வந்து நம்ம வந்து எப்படின்னா மனம் ஒத்து கேட்கணும். அதாவது இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து கேட்கணுங்கிற ஒரு மனநிலையில உட்காரணும். அப்பதான் வந்து அவனால கேட்க முடியும். அதுபோல அந்த பாடங்களை வந்து அவன் புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டானா அது கண்டிப்பா வந்து அவனுக்கு வந்து புரியும். இந்த மனநிலையில கத்தி பிளேடுங்கிற மனநிலையில உட்காந்துருந்தான்னா அவன் எதை சொன்னாலும் அவனுக்கு மனசுல ஏறாது. அப்போ இது வந்து இரண்டாவது வந்து கேட்கும் பொழுது நல்ல மனநிலையோட உட்காந்தா உறுதியை வந்து கேட்க முடியும், நல்லா படிக்க முடியும், நல்லா மார்க் வாங்க முடியும். மூணாவது ஒரு ரகம் இருக்குது, படிக்கிறது. படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து சிறந்த அறிவாளிகளா இருக்கிறது இல்லைங்க. அனுபவத்தின் மூலம் தான் அவங்க வந்து அறிவாளியா மாறுறாங்க. ரெண்டாவது படிக்கும் பொழுது மனநிலை வந்து எப்படி வேணாலும் இருக்கும். சுற்றுப்புறங்கள் வந்து ஒரு எதில் இருக்கும், நம்ம அங்க வந்து ஏதாவது கவனத்துல இருப்போம். அப்ப நம்ம படிக்கும் பொழுது மனம் தடுமாறும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல ஏதாவது இசைகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த சத்தங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு கத்திட்டு ஏங்க கொஞ்சம் சவுண்டு குறைக்கலாம்ல, ஏங்க அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மனநிலையை திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து படிக்கும் பொழுது இடையூறுங்கிறது மிக தெளிவா வந்து கிடைக்குது. அப்ப இடையூறு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே மிகச்சிறப்பாக அடையறதில்ல. அப்ப படிக்கும் பொழுது நல்ல மனநிலையில படிக்கணும். அப்ப நல்ல மனநிலையில் படிக்கணும்னா காலையில் அதிகாலை எந்திரித்து படிக்கிறதா சால சிறந்தது. ஸோ 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சோம்னா 6:30 வரைக்கும் படிக்கலாம். அப்போ வந்து எந்த விதமான தொடர் டிஸ்டர்பன்ஸும் பெரும்பாலும் இருக்காது. ஸோ படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மனதில் போய் ஒட்டிக்கும். ஆனா அதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கிறதில்ல. நம்ம சோம்பலா முடிஞ்சு எழுந்திரிச்சிட்டு படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறதுனால வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அழகா ஒரே ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் வந்து பதிவு பண்றேங்க. என்னன்னு கேட்டா, நீங்க படிக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது மாணவர்கள் எந்த விஷயத்துல கஷ்டமா இருக்குது, எந்த பாடம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்களோ அந்த பாடத்தை ஒட்டி, அந்த பாடப்பகுதியை ஒட்டி ஒரு பதிவை நீங்க வந்து செய்யுங்க. பதிவு அப்படின்னா அந்த பாடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த மாதிரி பதில் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை சொல்லுங்க. கேள்வியை சொன்ன பிறகு அதற்குரிய பதிலை வந்து பதிவு செய்யுங்க. இது வந்து ஒரு டேப் ரெக்கார்டராவோ ஒரு சிடியாவோ நீங்க பதிவு செஞ்சிருங்க. பதிவு செஞ்ச பிறகு என்ன பண்றீங்க, அதை வந்து அந்த பாடப்பகுதியை ஒட்டி எல்லாமே வந்து பதிவு செஞ்ச பிறகு அதை என்ன பண்றீங்க, அந்த மாணவனுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு அன்பளிப்பா கொடுங்க, கிஃப்டா கொடுங்க. உனக்காக வந்து அழகா அற்புதமா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். நான் நீங்க உங்களை சார்ந்து யாரோ ஒருத்தர் வச்சு கூட பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவனுக்கு கிஃப்டா கொடுங்க. இதை வந்து உனக்கு டைம் கிடைக்கும் பொழுது நீ வந்து கேளுகண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சிடியா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவன் வந்து கண்டிப்பா வந்து அதை போட்டு கேட்பான். கேட்கும் பொழுது அவனுக்கு படிக்கணுங்கிற கஷ்டம் போய் இப்ப கேட்கணுங்கிற ஒரு இஷ்டத்துக்கு வர்றான். அப்ப இஷ்டத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பா அவ படிக்க வேண்டிய விஷயங்கள் மிக எளிதா காதுக்குள்ள போகுது. எப்பவுமே வந்து சொல்வது எளிது, செய்வது கடினம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம். அப்போ நம்மளா வந்து சொல்றதை விட ஒரு சிடியின் மூலம் சொல்லும் பொழுது அவ கேட்கறது எளிமையா இருக்குது அவனுக்கு. அப்போ வந்து கஷ்டமான விஷயம் கூட அவன் 4 முறை கேட்கலாம். கேட்கும் பொழுது அவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து மனதில் எளிமையா பதிஞ்சிடும். அதனாலதான் ஆசிரியரை வச்சு நம்ம வந்து படிக்க சொல்றோம். நாமளா என்னத்தை படிச்சாலும் சரி நமக்கு சந்தேகங்கள் வரும், அதை விட்டுருவோம். அப்போ கேட்கும் பொழுது நமக்கு வந்து தெளிவா வந்து
புரியும். சந்தேகம் இருந்து கேட்கலாம். அந்த மாதிரி சிடியில வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை பேச சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பா வந்து தெளிவா பேசியிருப்பாங்க. சந்தேகங்கள் அங்கங்க அடிக்கோடிட்டு வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து பேசுற மாதிரி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாணவனுக்கு வந்து ஒரு ஆசிரியரே கூட இருப்பது போல, ஒரு போதகரே கூட இருப்பது போல அவனுக்கு வந்து இருக்கும். ஸோ அருமையா வந்து புரியும். அவன் வந்து கண்டிப்பா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா அந்த மாணவன் வந்து நல்ல மார்க்கை வந்து பெற முடியும். ஸோ இதைத்தான் வந்து இப்ப ரேடியோ நண்பர்களுக்கு நான் சொல்றேன். தினந்தோறும் இது போல ஃபார்வர்டிங் மெசேஜ் பண்ணாம நீங்க ஒரு ப்ரோக்ராமா பண்ணுங்க. ஸோ அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தினந்தோறும் ஒரு 2-3 நிமிடங்கள் பேசும் பட்சத்தில் உங்களுடைய பேச்சும் இந்த ரேடியோவில் தொடர்ந்து வெளிப்படும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் மற்றவர்கள் கேட்கும் பொழுது மிக தித்திப்பாகவும் அது இருக்கும். எனவே ஃபார்வர்டிங் மெசேஜை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. நன்றி. மீண்டும் மதன். ஒரு சின்ன ஒரு குட்டி கதையோட நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப சின்ன கதை தான். ஒரு நாள் அரண்மனையில் ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க குடிமக்கள்கிட்ட. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த விசேஷம் நடக்கிற அந்த நாள் ஆடு எருமை இந்த மாதிரி கால்நடைகள் கறக்கிற பால் அத்தனையும் அரண்மனைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அரண்மனையுடைய வாசல்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டாங்க. அந்த பாத்திரத்தில் கொண்டு வந்து பாலை எல்லாம் கொடுத்துடணும், ஊற்றிட்டு போயிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க, பால் ஊற்றுனாங்க. அப்போ பாலை திறந்து அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்தது. என்னாச்சுன்னா, எல்லாரும் பால் ஊற்றுவாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றுனா தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு எல்லாருமே தண்ணி கொண்டாந்து ஊற்றிட்டாங்க. நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் வந்து ஃபார்வர்டிங் மெசேஜ் போடாதீங்க அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் போட்டா ஏன் அவங்க போடுறாங்க நான் ஏன் போடக்கூடாது, அவங்க போடுறாங்க ஏன் நான் போடக்கூடாது அப்படின்னே வந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சா வெறும் தண்ணி மட்டும்தான் மிஞ்சு. தயவு செஞ்சு பாலை ஊற்றுனாலும் பரவாயில்ல, தண்ணி ஊற்றாதீங்க. நன்றிங்க, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதன் பேசுறேங்க. முரளிகார்கி தொடர் பற்றி சொல்லியிருந்தார். ரொம்ப அற்புதமான தொடர் நினைக்கிறேன். ரேடியோவில் ஒரு ஆன்மீக பயணம், சூப்பர். இந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. சென்ற வருடம் நான் போயிட்டு வந்தேன். அடிவாரத்தில் இங்கே வந்து இது பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து கடைபிடிச்சாங்க. அது ஒரு சிறப்பு. இந்த பிஸ்கட்டு, ப்ரெட்டு இதெல்லாமே வந்து எல்லா கவரையும் பிடிச்சிட்டு பேப்பரில் கட்டி கொடுத்தாங்க, செய்தித்தாளில் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் பீடி, சிகரெட், தீப்பெட்டிகள் இது எல்லாமே தவிர்த்தாங்க. அதாவது சோதனை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மலை ஏறும்போது கொஞ்சம் கெத்தா 2 காலில் போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூதாதையருடைய இதுக்கு போயிடுறோம், அதாவது 4 காலில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு 3 காலில் போகணும், அப்புறம் 4 காலில் போகணும், அதாவது குச்சி பண்ணிட்டு. அது ஒரு சிறப்பு. அங்கே வந்து இந்த மலைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். உடல் ரீதியாக ஒரு மாற்றம், மன ரீதியாக ஒரு மாற்றம் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி மலை ஏறும்போது நமக்குள்ள இருக்கிற தேங்கி இருக்கிற அந்த சக்திகள் எல்லாமே, கலோரிஸ் எல்லாமே எரிஞ்சிடும். அது சிறந்த பயிற்சியை தான் பார்க்குறேன். நல்ல அனுபவம். அதை வந்து ரேடியோ வழியாக வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கான இந்த வாரத்துக்கான சொந்தா கட்டிட்டேன் நான். இதில் மாத சந்தா, வருட சந்தா அந்த மாதிரி செலுத்த முடியுமான்னு ஒரு தகவலும் தான் முருக பூஜை சொன்னாலும் நல்லா இருக்கு. நன்றிங்க, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் இந்த மாதிரி இயக்குனர் முரளிகார்கி பேசுகிறேன். சரவணன் சார் வணக்கம், வரவேற்கிறோம். நீண்ட நாள் ஆச்சு உங்கள் குரலை கேட்டு.
மறுபடியும் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணிட்டீங்க, நன்றி. அப்புறம் மணியண்ணா, வா பயங்கரமா பேசுறீங்க, நிறைய விஷயம் சொல்றீங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால நீங்க பிட்டு பிட்டா அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் டவுன்லோட் பண்ணி கேட்கறதுக்கு. அதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கங்க. அப்புறம் விஷயம், நீங்க தகவல் வந்து நீங்க ஏதோ நம்ம ரேடியோக்கு மட்டும் சொல்லல. எங்க வீட்ல இந்த பிரச்சனை இருக்கு. எங்க வீட்டுல இருக்க குட்டி பையன் சரியா படிக்க மாட்டேன்றான். நாங்களும் இதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறோம். நன்றிங்கண்ணா, நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஜானகி வந்து ஒரு படத்தை வந்து சென்னை ஜானகி வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டு அது வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஜானகி வந்து ஆன்மீக ஒளியை மட்டும்தான் வந்து நல்லா பிரகாசிக்க செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே அவர் அறிவு சார்ந்த அறிவியல் ஒளியையும் கூட அழகாக வந்து பிரகாசிக்க வைப்பார் அப்படிங்கறத வந்து தெளிவா புலப்படுத்தியிருக்காரு. அவர் குடத்துக்குள் இடப்பட்ட விளக்காக அல்லாமல் குன்றிலிட்ட விளக்கு போல் வாழ்க்கை அனைவருக்கும் பிரகாசிப்பதற்காக அவருடைய இந்த முயற்சி மெச்சத்தக்கதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது. அனைவர் சார்பாகவும் அவருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி ஜானகி, மீண்டும் பார்க்கலாம். சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் ஜானகிராமன். நண்பர்களே, இந்த மேலே உள்ள படம் என்னுடைய சிந்தனையை தூண்டுவதாக இருந்ததால் இதை நம்முடைய சிவகிரி ரேடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். அதாவது ஒருவருடைய தனித்தன்மைகளை தனித்திறமைகளை வைத்துத்தான் அவர்களுடைய திறமையை எடை போட வேண்டும். அதை அளவீடாக வைத்துத்தான் அவர்களுடைய அறிவாட்சி தரம், அவருடைய புத்திசாலித்தனம் என்பது என்ன எவ்வளவு என்பது எடை போடுவதுதான் சரியான முறை என்பது இந்த அறிவியலறிஞரோட கருத்து. அதை விடுத்து அழகாக நீரில் நீந்தும் ஒரு மீனை மரத்தில் ஏற சொன்னால் அது ஏறுமா? ஏற முடியாதன் காரணமாக தன்னை ஒரு முட்டாளாகத்தான் அது நினைக்கும். மரத்தில் ஏறக்கூடிய ஒரு குரங்கை ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் தண்ணீரில் நீந்த சொன்னால் அது நீந்த முடியுமா? நீந்த முடியாத காரணத்தால் அதை தன்னை ஒரு முட்டாளாகத்தான் நினைக்கும். ஆதலால் அவர்களுடைய தன்மைகள் என்ன, தனித்துவம் என்ன என்பதை பொறுத்து அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை அளவிடுவதுதான் சரியான முறை. அந்த வகையில் இப்பொழுது தரக்கூடிய நம்முடைய கல்வி முறை தவறு என்பதை அவரோட படத்தின் மூலமாக அதை காட்டியிருந்தார். அதை இந்த படம் அழகாக குறிப்பிடுகிறது. நம்முடைய சிந்தனை தூண்டும் விதமாக இருப்பதால் சிவகிரி ரேடியோவில் இதை நான் அழகாக பதிகிறேன். நண்பர்கள் கருத்து தரவும். நல்லது, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் மணி. முரளி ஒரு கருத்தை முதல்ல நான் பேசிய பதிவுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க முரளி. அதாவது அதிக நேரம் பேசிக்கிறதுனால டவுன்லோட் பண்ண முடியல, அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது அப்படியே பேச ஆரம்பிச்சா ஃப்ளோவில் வந்துடுது, அதனால வந்து தவிர்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல முரளி, உங்களோட கருத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன். இனிமேல் வந்து அந்த மெசேஜ் வந்து பாட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து நீங்கள் ஒரு தலைப்பு சொன்னீங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று இருந்தால் அதை சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு நிறைவேற்றிய ஆசை. சார், ரெண்டு பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னுடைய நிறைவேறாத ஆசை அப்படிங்கிறது வந்து நான் பிஎட் படிக்க முடியாமல் போனது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பேரண்ட், அதாவது தந்தை வந்து சரியான படிப்பறிவு இல்லாதவர். அதனால் வந்து நம்ம கேட்கும் பொழுது என்னை வந்து அதட்டியே வந்து அதெல்லாம் வேண்டாம் போ அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிரட்டிட்டதுனால வந்து என்னால் வந்து படிக்க முடியாமல் போச்சு. அடுத்து நான் என்னுடைய பொசிஷனுக்கு வந்து பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்ததுனால வந்து அது இருக்கிறதுலேயே வந்து 1ஆம் நம்பர் ஸ்ட்ரிக்ட் கரஸ்ல பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ரிக்ட் காலேஜ். அது அந்த காலேஜில் படிக்கும்பொழுது நம்மளால் பெருசாக வந்து எழுதினாலும் கூட வேல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால மார்க் போடவே மாட்டாங்க. ஸோ என்னுடைய ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 43% தான், வந்து 42.5 தான் இருந்தது. அதனால் வந்து என்னால் வந்து பிஎட் படிக்கலாம் முயற்சி பண்ணும்பொழுது அந்த பர்சன்டேஜ் கூட எனக்கு பத்த முடியாமல் போச்சு. அதனால் வந்து வாழ்வியில் வந்து இது நாள் வரைக்கும் என்னால் வந்து படிக்கவே முடியாத, நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிஎட் படிக்க முடியாமல் போனது. அதில் வாழ்க்கையில் என்னுடைய நினைவுகள் இருக்கும் வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது.
அடுத்தது வந்து அடுத்தவங்க நிறைவேற்றிய ஆசைன்னு ஒன்று கேட்டீங்க, அதுக்கு சொல்லிடுறேன். 98, 99ஆம் ஆண்டுகளில், அதாவது நான் வந்து ஏறத்தாழ 97 முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஈரோடு ஆடிட்டிங் அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சாந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க நாங்களாம் லஞ்ச் சாப்பிடும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து இப்படி எதுவும் அரசாங்க வேலை வாங்கணும், நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறேன், 82லேருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் 86ல் பதிவு பண்ணியிருந்தேன். சரி, இதெல்லாம் சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 97ஆம் ஆண்டுகளில் வரும்பொழுது இந்த அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கின் காரணமாக ஒரு சமயத்தில் வந்து 1,75,000 பேர் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து டெஸ்மா. அந்த டெஸ்மா போட்டு 1,75,000 பேர் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்போ பயங்கரமாக ஆள் பற்றாக்குறை வந்து எல்லா அலுவலகங்களுக்கும் வந்தது. அப்போ வந்து எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க, அந்தந்த மாவட்டங்களில் சீனியாரிட்டி பேசிக்கில் வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள், பற்றாக்குறை இப்போதைக்கு ஒரு கன்சல்டேட் பில் 4,000 ரூபாய் சம்பளத்தில் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்தது கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதை முன்னிட்டு வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு 500 பேர் வந்து அலாட் பண்ணாங்க. அதன் வயசாக வந்து 77லேருந்து வந்து அவங்க வந்து அலுவலர்கள் வந்து அப்படியே போட்டாங்க, செலெக்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ வருஷம் டெய்லி வந்து அந்த இயரை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, 77 வாங்க, 79க்குள்ளே பதிவு பண்ணுவாங்க, 83க்குள்ளே பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து டெய்லி அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நம்மளுடைய கோட்டா வருமானம். அப்போ 83க்குள்ளே பதிவு பண்ணவங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து டக்குனு ஞாபகம் வந்து இவங்க 82ல் நான் வந்து பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் ஞாபகம் வந்தது. சரி, அன்னைக்கு வந்து சில அந்த நிகழ்ச்சியோடய அந்த மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஸோ ஒரு 10 மணி, அவங்க எப்பவுமே ஆஸ் யூஷுவல் வந்து கரெக்டான டைம் வருவாங்க, அதாவது 10:50, 10:50, 10, 11 இந்த ரேஞ்சுக்கு தான் எப்பவுமே வருவாங்க. அறக்க பறக்க வருவாங்க, தசு புசுன்னு வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு அதே மாதிரி 10:55 தான் உள்ளே வந்தாங்க. வந்தோடனே போய் நேராக போய் ஆடிட்டர் விஷ் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. உடனே என் தகவல் நான் சொன்னேன். அப்போ உடனே வந்து அவங்க போய் ஆடிட்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறாங்க, நான் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளியே அவங்க பர்மிஷன் 1 ஹவர் போட்டு போனாங்க. போயிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து கையில் ஒரு ஆர்டரோடய வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய வாழ்நாளில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து யாருமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல கிரேடில் வந்து சென்னிமலை யூனியன் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேலே சம்பளம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்கி, உங்களுடைய கேள்விக்கு வந்து என்னுடைய பதில் இதுதான். நன்றி கார்கி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த வார இயக்குனர் முரளி. நான் மதன்னா அருமையாக கதை சொல்லியே ஃபார்வர்டு மெசேஜ் போடலாம்னு சொல்லிட்டீங்க, நன்றி. அப்புறம் இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா, இது வரைக்கும் நீங்க நினைச்சு வச்ச உங்களுடைய நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அந்த ஆசை இந்த மாதிரி நினைச்சேன், அந்த ஆசை இன்னும் வரைக்கும் நிறைவேறவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த பகிர்ந்துக்குங்க. அப்புறம் மற்ற யாராவது ஒரு ஆசையை அவங்க இந்த மாதிரி ஆசை நினைச்சிட்டு இருந்தாங்க, அதை நான் நிறைவேற்றி வச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதையும் பகிர்ந்துக்குங்க. ஒண்ணு, நீங்க இது வரைக்கும் நீங்க நினைச்ச ஆசை நிறைவேறாத ஆசைய சொல்லுங்க. அப்புறம் மற்ற யாராவது நினைச்சிட்டு இருந்த ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிருந்தீங்கன்னா அதையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி. சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு வணக்கம். நான் பாலு பேசுறேன். பைக் வாங்குறது, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்கிறது எல்லாமே ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஆனா அதுலயும் சில ஆபத்துகள் இருக்கு. ஏன்னா அதை அப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வச்சிருந்த ஒரு டிஸ்கவருங்கிற பைக்கை பெருந்தர் ரோட்ல சக்தி பஜாஜ் மெயின்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது வண்டி ஒன்று எடுத்தேன். இப்ப 22 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எனக்கு வந்து திருப்பூர் கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் ஒன்று வந்திருந்தது. அதுல உங்களோட வாகனம் விபத்துக்குள்ளாக்கி இருக்கு, அதுக்கான இழப்பீடை நீங்க தான் தரணும், கோர்ட்ல வந்து ஆஜராகுங்கன்னு. நம்ம இன்னும் இது வரைக்கும் வண்டிக்கு பஞ்சரே ஒட்டினது இல்லையே, நம்ம எங்கடா ஆக்சிடென்ட் பண்ணணும்னா, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணின வண்டியை வாங்கினவர் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து இன்னும் பேரு மாத்தாம வச்சிருக்கிறதுனால நோட்டீஸ் எனக்கு வந்திருக்கு. இந்த ஆபத்துகள் நடக்காம இருக்கணும்னா வண்டியை கொடுக்கும் போதே அவங்க கிட்ட இந்த வண்டியை நான் இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணினதுக்கான ஆதாரம் அவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கணும். அது வாங்காம விட்டா இது போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆபத்துகள்ல சிக்கிக்காம ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப நன்றி. வளன அருமையான பதிவுங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பாலனா. வணக்கம்.
நண்பர்களே, மீண்டும் முரளி. இப்போ ஒரு பேப்பர்ல ஒரு விஷயம் ஒன்று படித்தேன், அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். லண்டன்ல ஒரு ஒரு வீடு, ஒரு 5 அடுக்கு மாடி வீடு. அந்த வீட்டு ஓனர் வந்து பேப்பர்ல வெப்சைட்ல வந்து ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் பெட்ரூமு, கிச்சனு, அப்புறம் ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் கார்டனு எல்லாமே இருக்கு. இவ்வளவு வசதி இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டோடைய வாடகை வெறும் 1 பவுண்டு அப்படின்னு சொல்லி, வாடகை வந்து 1 பவுண்டு மட்டும்தான் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா அதே 1 பவுண்டுன்றது இந்திய ரூபாயோடைய மதிப்புல வெறும் 100 ரூபாய் தான் ஆகுதாமா. அதே பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா ரொம்ப சின்ன வீடு, ஒரே ஒரு பெட்ரூமு, ஒரே ஒரு டாய்லெட் பாத்ரூம், இது மட்டும் இருக்கிற வீட்டுடைய வாடகை பாத்தீங்கன்னா 400 பவுண்டாமா. அதாவது சாதாரண ஒரு சின்ன வீட்டுடைய வாடகையே 400 பவுண்டு. இவர் எப்படி இவ்வளவு பெரிய வீட்டை அது வெறும் ஒரே ஒரு பவுண்டு கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் வந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாராமா. என்ன அப்படின்னா, அதாவது இந்த வெப்சைட் வெப் டிசைனிங் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆமா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு, ரெண்டுக்கு இருக்கிறதுக்கு, வாடகைக்கு இருக்கிறதுக்கு. அப்புறம் கூகுள் ஆப்ஸ்ல அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் டிசைன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அப்புறம் அந்த மாதிரி வெப் டிசைனிங் தெரிஞ்சவங்க, அப்ளிகேஷன் டிசைனிங் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்குறாராமா. எதனால அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்காமா, ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஆள் போட்டோம்னா சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது, ரொம்ப செலவாகும். அப்படின்றதுனால நீங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் டிசைனிங் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்துடலாம், அவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஆனா நீங்க எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டு வந்தோடனையும் ஈவினிங் டைம்ல எங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நான் சொல்லுவேன், எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன், அது மாதிரி எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காராமா. இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேல புக் பண்ணிருக்காங்க அந்த வீட்டுக்கு, வெப் டிசைனிங் முடிச்சவங்களே. இப்போ இதுல என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு ஏற்பட்ட ஒரு மாற்று சிந்தனைய சொல்றதுக்காக தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான யோசனை மூலியமா அவருடைய தேவையை பூர்த்தி பண்ணலாம் நினைச்சிருக்காரு பாத்தீங்களா. அதுக்காக தான் அந்த கருத்தை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். நான் படிச்சதுல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்ப நேத்தா படிச்சேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கதையோடு, மீண்டும் ஒரு சம்பவத்தோடு நாளை சந்திப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த வார இயக்குனர் முரளிகரகி பேசுறேன். இன்றைய தகவல் நேர நிகழ்ச்சி ஆரம்பம். இதில் நீங்கள் இன்று பார்த்த, கேட்ட, அனுபவித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும். நன்றி. நான் மீண்டும் வருகிறேன். நன்றி. சிவகிரி நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நான் கோபி சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. சுரேஷண்ணா, நானும் வரேண்ணா. எனக்கு அந்த பாக்கியெல்லாம் கிடைக்கவே இல்லை. இந்த எங்கள் அண்ணன் போவான் பிரகாஷ், அடிக்கடி போவான், நானும் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பமே இல்லாத போயிடுச்சு. என் 9ஆவதுலேருந்து ஹாஸ்டலில் போட்டாங்க. ஊருக்கு வந்துட்டா கரெக்டாக அந்த டைம் போக முடியறதே இல்லை. திருப்பதி ஒரு டைம் கீழே இருந்து மேலே நடந்துட்டு போயிட்டு, அங்கே வேற இதில் அடைச்சிட்டானுங்க. மேலே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு அடைச்சிட்டானுங்க. கீழேருந்து மேலே போன ஃபஸ்ட்டு அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் நடந்த மாதிரி நடக்கும்போது தெரியல. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஒரு 12 மணி டு 2 மணி தூங்கும்போது பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு பயங்கர நடுக்கம் ஆயிடுச்சு. திருப்பதியில் கீழே இருந்து மேலே நடந்து போனேன். ரொம்ப நடுக்கமாயிடுச்சு, கால் பயங்கர வலி, ரொம்ப சிரமப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வெள்ளங்கிரி எல்லாம் சொல்கிறது பார்த்தா அதோட பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம மக்கள் நடராஜன் சார் இல்லை நம்ம ஊர்லேருந்து போகிற ஒரு குரூப்பில் கலந்துக்கிட்டு ஒரு நாள் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லோரும் பேசும்போது பார்க்கலாம். நண்பர் ஆனந்த் வந்து மேலே ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆனந்த், நீங்கள் வந்து போட்டிருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருந்தாலும், இன்னைக்கு நம்ம ரேடியோலேயே இன்றைக்கி 2-3 டைம் நம்ம சொல்லிட்டோம்.
மணியண்ணா ஒர்க் பற்றி சொல்லியிருந்தாரு, மதன் ஒர்க் பற்றி சொல்லியிருந்தாரு. இந்த ஃபார்வர்ட் மெசேஜை நீங்கள் வந்து உங்கள் குரல் மூலமாக சொன்னீங்கன்னா உங்கள் குரலையும் நீங்கள் இதில் பதிவு செஞ்ச மாதிரி ஆகும். அதாவது சந்தா கட்டின மாதிரி ஆகிடும். அது வந்து மக்களுக்கு ஈஸியாகவும் சென்றடையும். உங்கள் குரலை பதிவு செய்யுங்கள். நன்றி அண்ணா. வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வார இயக்குனர் முரளி கார்கி பேசுறேன்.